ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாய போராளி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் உள்ளவர், எல்லா சமுதாயம், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லா பசங்களுமே அவங்க கூட இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபர். பழனி பாபாவுடைய தீவிர விசுவாசி. அவரை வச்சுதான் இவர் ஒரு ரோல் மாடலா வச்சு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாரு. தேவைப்படுற இடத்துல அடினா அடி, வெட்டுனா வெட்டு, ஒழுங்கா வாயில பேசுறவங்க வந்தாலும் வாயில பேசுவாரு. தன்னை சார்ந்த மக்கள் யாருக்கா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த நேரத்திலும் போய் நிப்பாரு. அவர் இறப்புக்கு ஒரு ஊரே அழுதுச்சுன்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு. எல்லா சமுதாயத்திலயும் சொல்ற மாதிரி தான், ஒரு சமுதாயத்துல ஒருத்தர் நல்லா உயர்ந்து வராரு, மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அவருன்னு சொன்னா அவர் அழிக்கிறதுக்குன்னு வேற சமுதாயத்துல வர தேவையில்ல, அதே சமுதாயத்துல இருக்கிறவங்களே அவங்க அழிச்சிருவாங்க. ஒரு தப்ப தட்டி கேட்டாருன்றதுக்காக கூலிப்படையை வச்சு இவர் கொலை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல மதுக்கூர் பகுதியை சேர்ந்த தாடி என்கிற மதுக்கூர் மைதீன் அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்துருக்க பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இந்த தாடி என்கிற மதுக்கூர் மைதீன், எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நாட்டுசாலை பகுதியை சேர்ந்த அப்துல் ஜாஃபர் ரஹமத் நிஷா இவங்களுடைய இளைய மகன் தான், இந்த தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த தாடி என்கிற மதுக்கூர் மைதீன். படித்தது பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. கூட பிறந்தது 2 அண்ணன்கள். பெயர் தாஜுதீன், அக்பர். இவங்க 2 பேர் மேலே எந்த வழக்கம் கிடையாது, அவங்க உண்டும் வேலை உண்டு இருப்பாங்க. பிறந்தது நாட்டுச்சாலை, ஆனா வளர்ந்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா, படிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா மதுக்கூர்ல தான் இருந்திருக்காரு. அப்படி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, தாய் மாமா வீட்லயே செட்டில் ஆயிட்டு இருக்காரு. அவர் படிக்கும் பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அல்லாஜி பழனி பாபா அவரின் தீவிர ரசிகர். அவரை போலதான் இருக்கும்னு சொல்லி ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாரு அவர் தான் லைஃப்ல. முதல்ல பாத்தீங்கன்னா மதுக்கூர்ல உள்ள செட்டித்தெரு என்கிற பகுதியில் விபச்சாரம் நடந்ததாக ஒரு மேட்டர் தெரிய வருது. அந்த பெண்ணை போய் கண்டிச்சு சம உரி உச்சிக்கிறாங்க பொழுது, இதனால மைதீன் மற்றும் ஒரு 4 பேர் மீது வழக்கம் போடப்படுகிறது. மனிதநேயம் பாசறை அப்படின்னு சொல்லி MNP என்ற பெயர்ல ஒரு இயக்கத்தை 2003 ஆரம்பிக்கிறாரு. இந்த விபச்சார மேட்டர்ல ஒரு லேடி அடிச்சு ஓட விட்டோன்னா ஊர்ல ஃபுல்லா நல்ல ஃபேமஸ் ஆகிறாரு. மதுக்கூர் மைதீன் என்றால் பசங்க மத்தியில் நல்ல தனி மரியாதை கிடைக்குது. ஒரு தலைவன் கிடைத்து விட்டா நம்மளை வழிநடத்துறதுன்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில தனி நம்பிக்கை வருது. ஜாதி மதம் எந்தையும் பாக்குறது கிடையாது. இளைஞர்கள் எல்லாமே எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுக்கூர் மைதீனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இடையக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ரவுடி சாமிநாதன் என்பவர் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. அவருடைய அண்ணன் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட்டுநரை அடித்துறாரு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைதீனுடைய ஆதரவாளர். சாமிநாதனும் மைதீனும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்துக்கிறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆட்டோக்காரர் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் பயங்கரமான எதிரியா மாறுறாங்க. மைதீன் பசங்க ஒரு 2 பேரை ஆட்டோ ஓட என்ன பண்றாரு, கடத்தி போறாரு சாமிநாதன். இதை அறிந்த மைதீன் என்ன பண்றாரு, 50க்கும் மேற்பட்ட தூக்கின்னு போயிட்டு பசங்களை கூட்டு போயிட்டு சாமிநாதன் ஆட்களை ஒருத்தர வெட்டிட்டு அந்த 2 பேரை காப்பாத்தி கூட்டு வந்துறாரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா வழக்காவது, சிறைக்கு போறாரு, ஜாமீன்ல வெளியே வராரு. இந்த சம்பவத்துக்கு பின் பாத்தீங்கன்னா மனிதநேய பாசறையிலிருந்து வெளியே வந்துறாரு. ஆனால் இவர் மீது பாசம் கொண்ட பசங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் ஒன்றிணைந்து மைதீனின் பாசகார பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. அடுத்து விசிகாவில் சேர்றாரு. மதுக்கூர் நகரத்தில் களப்பணிகள் நல்லா ஈடுபட்டு வராரு. விசிகல இருந்து அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்துக்களின் எதிர்ப்பையும் அதிக அளவு சம்பாதிக்கிறாரு. இதனால என்ன பண்றாரு, கருத்து வேறுபாடு காரணமாக விசிகல இருந்து வெளியே வந்துறாரு. அதுக்கப்புறம் INTJ அப்படின்னு ஒரு இயக்கத்தை சேர்ந்து மாநில பொறுப்புல பணிகளை செய்து வருகிறார். 2013ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மதுக்கூர் நகரத்தில் கஞ்சா பழக்கம் ரொம்ப அதிகமா ஓடுது. எப்படின்னா கஞ்சாக்கு மாறாக இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மைதீன் ரொம்ப முடிவு பண்றாரு. இடைக்காடு பகுதியில் ரொம்ப கஞ்சா அதிகமா போகுது. நிறைய பசங்களை எல்லா சமுதாய பசங்களும் கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தௌசா என்பவரும் மைதீன் 2 பேரும் அந்த பகுதியில் ஒரு இரவுல போறாங்க. அப்ப தாரிக் என்பவருக்கு நல்ல கஞ்சா போயில இருக்காரு. மைதீன் கூட அந்த தௌசா என்ன பண்ணிடுறாரு, தாரிக்க கத்தியால குத்திடுறாரு. 2 பேருக்கு வாய் தகராறு ஓவராகி ஒரு போதையில் இருக்காரு. இவர் குத்திடுறாரு. தாரிக் இறந்து விடுகிறார். மதுக்கூர் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதியப்படுகிறது. இருவரையும் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடப்பட்டது. 90 நாள் கழித்து குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா INTJ இருந்து விலகி இந்திய தேசிய லீக்ல சேர்றாரு. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துறாரு. இவருடைய கருத்துக்களும் அவங்க உள்ள இருக்கிற அந்த கட்சிக்காரன் கருத்தெல்லாம் செட் ஆகல வந்துட்டார். 2014ஆம் ஆண்டு மதுக்கூர் பேரூராட்சி தலைவராக திமுக பிரமுகர் பஷீர்னு உத்தரந்தார். இந்த மதுக்கூர் ஆட்டோ ஓட்டுநர்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் வைக்க கூடாதுன்னு சொல்லி அவர் எதிர்க்கிறார். பஷீர் எதிர்க்கிறாரு. இதனால பஷீருக்கும் மைதீனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா பஷீர் அடிச்சு பஷீருடைய வேட்டியெல்லாம் அடிச்சு கலட்டி ஓட விட்டுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் பயங்கரமா பரபரப்பாகுது. யார் இந்த மதுக்கூர் மைதீன் சொல்லி எல்லார் வாயிலும் விழுது. இந்த மேட்டர் பரபரப்பாகி எல்லாரும் வாயிலும் விழுது. இதுக்கு அவர் கேஸும் வாங்குறாரு. மைதீன் மீது வழக்கு போடப்படுது. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. திமுக தலைவர் இல்லையா, பேரூராட்சி தலைவர் இல்லையா, அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நிறைய புட்டப்புகளை போடுறாங்க இவர் மேல. போட்டு திருப்பி இன்னொரு குண்டாசையும் அடிக்கிறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு குண்டாசை உடைச்சு வெளியே வராரு. 2016 பாத்தீங்கன்னா
பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த நைனா என்பவர் என்ன பண்றாரு, மைதீன் கூட இருக்கிற பசங்க எல்லாம் அப்பப்போ கலாய்கிறது, ஏதாவது நோண்டி இருக்குதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, போய் அடிச்சுட்டு வாங்கலான்னு இருக்காரு. இவங்க போய் அடிக்காம என்ன பண்றாரு, கள்ளத்துக்கு மண்டியில போட்டு கொலை பண்ணிட்டானுங்க. இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இவர் பேரை சேர்த்துட்டார். இவர் என்ன கொலை பண்ண சொல்லவே இல்லை, போய் அடிச்சுட்டு வாங்க தான் சொன்னார். பட்டுக்கோட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு மைதீனை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாஸ் போடப்பட்டது. 75 நாள் கழித்து குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வரார். வெளியே வந்து பாத்தீங்கன்னா 2017 பழனி பாபாவை ரோல் மாடலாக கொண்டு இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி என்ற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 27/7/2017 அன்று பாத்தீங்கன்னா மதுரை காலவாசல் பகுதியில் தமிழக உயர்நீதிமன்றத்தில் தமிழில் தான் வாதாட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரி தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபடுறாரு. மைதீனை கொலை செய்ய முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு இப்ப தெரிஞ்சுப்பீங்க. அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க, எதனால பாத்தீங்கன்னா முதல் சம்பவம் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல 27 குடும்பம் வசித்து வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை நாட்டாம அந்த சொத்தை எப்படின்னா ஆட்டையை போடலாம் அபகரிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கிறார். அதற்கு மைதீன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரு. அனைத்து மக்களையும் திரட்டி போராட்டம் செய்தாரு. நாட்டாமைக்காரர்கள் மைதீனிடம் பேரம் பேச வராங்க, நீ ஒதுங்கிக்கோ நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி பேரம் பேச வராங்க. என்ன நம்பி வந்த ஆட்களை மக்களை நான் ஒரு நாள் விட மாட்டேன், அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிறகு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது. தேர்தலில் போட்டிக்கணும்னு சொல்லி மைதீன் முடிவு பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதுக்காக சமூக சார்ந்த பணிகளை எல்லாம் தீவிரமா செய்யறாரு. மதுக்கூர்ல உள்ள தெருக்களை எல்லாம் சுத்தம் செய்யறாரு, குளங்களை எல்லாம் சுத்தம் செய்யறாரு, 2 குளங்களை தூர்வாடுறாரு, மக்களுக்கு நிலவேம்பு கசாயம் கொடுக்குறாரு, பசுமை வீட்டுக்கு முயற்சி செய்யறாரு. கடலூர்ல பாத்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது ஒரு கோயில்ல தங்கி அங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு. புதுக்குளத்துக்கு தண்ணீர் வருவதற்கு கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்காரு. மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்திருக்காரு. ஒரு பெண்ணுக்கு இருதய சிகிச்சைக்காக அப்பகுதி மக்களிடம் பணம் வசூலித்து கொடுத்திருக்காரு. இந்திரா நகர் பகுதியில் மருத்துவ முகாம் அமைச்சிருக்காரு. மதுக்கூர் சிவக்கொள்ளை பகுதியில் மக்கள் அதிகமாக புழங்கும் இடத்தில் டாஸ்மாக் வந்ததை எதிர்த்து அந்த கடையை பூட்டினார். அந்த கடை யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கேட்காரு. அவர் என்ன பண்றாரு, எப்படின்னா பேசி ஓகே பண்ணலன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய இயக்கத்தை அந்த ஒருத்தரையும் தனித்தனியா பேசி இப்போது இருக்கிற சரக்கு மட்டும் முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க காலி பண்ணிட்டு போயிடும் சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தான் கன்வின்ஸ் ஆகல. இவர் என்ன பண்றாரு, போன் பண்ணி இந்த ஏடிஎம் பிரமுகர் போன் பண்ணி வீட்டுக்கு வாப்பா பேசணும் அவங்ககிட்ட சொல்லி வர சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா இவர் சும்மா போகாம மைதீன் என்ன பண்றாரு, ஒரு இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த எல்லாரையும் ஒன்று தட்டி போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஓபன் பண்ற ஐடியாவே இல்லை, அவ்வளவுதான், பூட்டினதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஊர்ல தொற்றுகள் நிறைய நோய்கள் தொற்றுகள்லாம் வச்சுன்னு அதை அழிக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த டெங்கு காய்ச்சல் நிறைய பரம்போதெல்லாம் கொசுக்களை அழிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. மக்களிடையே ஒரு நல்ல பேர் எடுத்து நிறைய இளைஞர் பட்டாளம் பெரியவங்க மனசெல்லாம் இருந்து நல்ல ஒரு இளைஞர் எங்க போனாலும் ஒரு 50 பேர் 100 பேர் போறது, அந்த மாதிரி நல்ல பவரான இடத்துல வந்திருக்கிறார் அவர். இந்த மாதிரி பவரான சூழ்நிலை இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா மதுக்கூர் எஸ்டிபிஐ ஹாஜி ஷேக் மேட் செய்யது இவங்க இருவர் மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு பண மோசடி வருது. ஏதோ பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க. இந்த பண மோசடி பஞ்சாயத்து மைதீன் கிட்ட தான் வருது. என்ன பண்றாங்க, எப்படி கண்டுபிடிச்சு மைதீன் பஞ்சாயத்தை வச்சிருவாரு, அசிங்கமாயிடும் சொல்லி என்ன பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்து இவர் எப்படின்னா போகணும்னு பிளான் போறாங்க. சேர்ந்து என்ன பண்றாங்க, மதுக்கூர் ஏரியால யாருக்கெல்லாம் இவருக்கு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. மைதீனுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. எல்லாரையும் ஆராயறாங்க, எல்லாரையும் சேர்க்கிறாங்க, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. கரெக்டா அக்டோபர் 30, 2017 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு 6 மணிக்கு ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்ல சாதாரணமா பேசிட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா மதுக்கூர் எஸ்டிபிஐ ஹாஜி ஷேக் தலைமையில ரியாவுதீன், சதாம் பாரிஸ், கட்டப்பா என்கிற ஷேக் அப்துல்லா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த உமர், பிளாக்கி, காக்கா, சுரேஷ், அசார் மொத்தமா 11 பேர் என்ன பண்றாங்க, கொடூரமா வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்கிறார்கள். சாவுற அன்னி கூட பாருங்க, இந்த மனுஷன் ஒரு இயற்கை ஆர்வலர் தோழர் முகிலன் அவர்களை விடுதலை செய்ய கோரி தூத்துக்குடி வைகுண்டத்துல அவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தான் வந்திருக்காரு. அன்னைக்குதான் இந்த சாவு ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு மட்டுமே இழப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புனா மற்ற எல்லா சமுதாயத்துக்குமே தான் ஒரு நல்ல இழப்பு. ஒரு சமுதாயத்தில் நல்லபடியா வாழணும்னா கூட, நேர்மையா இருக்கணும்னா கூட இருக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் முன்னேறாங்க, மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்கன்னா அதே சமுதாயமே அவங்களை காலவாரி விட்டுரும், அதே சமுதாயமே அவரை சாவறதுக்கு வழி வைக்கிறதுக்கும் இது ஒரு காரணம் தான். இது இஸ்லாமிய சமுதாயம் கிடையாது, எல்லா சமுதாயத்திலுமே இருக்கிறதா இது. அவனுக்கு எதிரே அவன் சமுதாயம் தான். மற்ற சமுதாயம் கூட என்கரேஜ் பண்ணுவான் நம்ம பண்றது, நம்ம சமுதாயத்துல நமக்கு எதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை போச்சு. எல்லோரும் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம். இது மூலமாக இதுதான் சொல்றது. அன்னைக்கு ஒரு கத்தி அவர் கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு இருந்திருப்பாரு, எல்லாரும் விளாசிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம். இவ்வளவுதான் மதுக்கூர் மைதீன் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டிஸ்க்ளைமர்:
Our YouTube channel Sattamedai does not promote or encourage any kind of illegal activities or rowdyism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdyism in their own lives. மறுப்பு. நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த ஒரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது. நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகும். அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடு தான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதை பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும். நன்றி.